அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் ஈஸ்வரன் கோவிலோட வைகாசி விசாக தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். திருப்பூர் நகரோட மையத்தில் அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு திருக்கோவில்களும், ஈஸ்வரன் கோவிலும் பெருமாள் கோவிலும். வைகாசி மாதத்தில் இங்கே தேர் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடக்கும். முதல் நாளில் விஸ்வேஸ்வரர் தேரோட்டமும் அதற்கு அடுத்த நாள் வீரராகவ பெருமாள் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இந்த 2026 வருடத்திற்கான வைகாசி விசாக தேர் திருவிழா மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் திருவீதி உலா வர இருக்காங்க. வீரராகவ பெருமாள் கோவிலில் புதிய திருவீதி உலாவிற்கான வாகனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த முறை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரராகவ பெருமாள் ரத வீதிகளில் வாகன காட்சியருள ஏற்பாடும் செய்திருக்காங்க. சோமாஸ்கந்தரும் வழக்கம் போல வாகன காட்சி கொடுக்க இருக்காரு. மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற உள்ளது. மே மாதம் 29ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது. மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாண நிகழ்வும், மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று சனிக்கிழமை அன்று சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தோட தேருக்கு எழுந்தருளாரு. அன்று மாலை 3 மணிக்கு விஸ்வேஸ்வரர் தேரோட்டம் நடைபெற உள்ளது. மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் வீரராகவ பெருமாள் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. தேரோட்டங்களை தொடர்ந்து அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளா பரிவேட்டையும் தெப்பத் திருவிழாவும் தரிசனமும் மஞ்சள் நீர் விழாவும் விளையாட்டு உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. திருப்பூர் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவாமியை தரிசனம் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.